இந்த ஆண்டு மே மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய விவசாயத்துறை அமைச்சர் ஒரு 2 மரபணு திருத்தப்பட்ட ஜெனோம் எடிட்டட் வெர்ஷன் அரிசிகளை அறிமுகப்படுத்தினார் சார். இதுக்கு முன்னால் நியாய விலை கடைகளில் இந்திய அரசாங்கம் செறிவூட்டப்பட்ட அரிசிகளை விநியோகம் பண்ணிட்டு இருக்கு. அதை நாம் ஏற்கனவே கூட பேசியிருக்கோம். குஜராத் அகமதாபாத்தில் இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி பேசியிருப்பதாக பத்திரிகைகளில் வெளியாகி இருக்கக்கூடிய செய்தி. மரபணு மாற்றம் செய்யப்பட்ட வேளாண் சார்ந்த பொருட்கள், அப்புறம் பால் உற்பத்தி சார்ந்த பொருட்கள், அமெரிக்கா அதை இந்திய சந்தைக்குள் நுழைய அனுமதி கேட்டது போலவும் அதை இந்திய அரசாங்கம் மறுத்த காரணத்தினால்தான் இந்த வரி விதிப்பு விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு பிரதமர் பேசியதை போல செய்திகள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. அது ஒருவேளை ஒரு பேசி கூட இருக்கலாம். ஆனால் அது எல்லாமும் கூட இது ஒரு காரணமா சார் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவது இதுக்கு ஒரு பெரிய காரணம் அப்படின்ட்டு. ஏன்னா இந்தியாவினுடைய அரசாங்கத்து இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள் எதுவுமே வாங்க கிடையாது. ரஷ்யாவிலிருந்து ஒரு பிரைவேட் என்டைட்டி மட்டும்தான் வாங்கியிருக்கிறாரு. இப்போ பிரதமர் பேசியிருக்கக்கூடிய இந்த விஷயம் இதுவும் ஒரு மறைமுகமான காரணங்களா சார் இந்த கூடுதல் வரி விதிப்புக்கு? கண்டிப்பா சார். இந்த கூடுதல் வரி விதிப்பு அவங்க விதிச்சதுக்கு ரஷ்யாட்டு நம்ம எண்ணெய் வாங்குறதா காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல நிறைய ஹிடன் அஜெண்டா இருக்கு, அதை மறுப்பதற்கு இல்லை சார். குறிப்பா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிரிக்ஸ் நாடுகள் அப்படின்னு சொல்ற பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, இந்த நாடுகளுடைய கூட்டமைப்பு தொடர்ந்து ரொம்ப அக்ரெசிவா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா உலக சந்தையில இப்ப நம்ம பொருட்கள் வாங்குவதற்கு டாலரை பயன்படுத்துறோம், அமெரிக்கன் கரன்சியை. அதை மாற்றிட்டு டி டாலரைசேஷன் அப்படின்னு சொல்லி டாலருக்கு மாற்றா லோக்கல் கரன்சிலேயே நம்மளுடைய பொருட்களை சந்தைப்படுத்திக்கிறது, பரஸ்பரம் வாங்கிக்கிறது. உதாரணத்துக்கு இப்போ இந்தியா ரஷ்யாக்கு இடையில நம்ம ருப்பியும் ரஷ்யன் கரன்சி ரூபிள் இதுலயே நம்ம பரிமாற்றம் பண்ணிக்கலாம், டாலர் தேவையில்லை. அதே மாதிரி இப்ப நம்ம ஈரானோட எண்ணெய் வாங்குறோம் அப்படின்னா நம்ம இந்தியன் ருப்பியை கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ இப்படிலாம் இந்தியா டி டாலரைசேஷனுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிற காரணத்துல அமெரிக்காவுக்கு இதுல மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். ஏன்னா இன்னைக்கு அமெரிக்கா உலக வல்லரசு நாடா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அவங்களுடைய கரன்சி ஃப்ளோட்டிங்கா இன்னைக்கு ஃபாரின் ட்ரேட்ல இருக்கிறதா மெயின் காரணம். இன்னைக்கு டாலர் நம்ம இப்ப ஃப்ளோட்டிங் கரன்சியா இல்லை அப்படின்னா அமெரிக்கா பொருளாதாரம் மிகப்பெரிய பாதிப்பை அடையும். அதை மாற்றுவதற்கு முதல்ல ஒரு யூரோப்பியன் யூனியன் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சில முயற்சி எடுத்தாங்க. அதுல பெரிய சக்சஸ் பண்ண முடியல. இப்போ யூரோன்னு ஒரு கரன்சி உருவாக்கி டாலருக்கு மாற்றா கொண்டு வரலான்னு பார்த்தாங்க, அதுல பெரிய அளவு பண்ண முடியல. அதுக்கப்புறம் அதை யார் செய்ய முடியும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிரிக்ஸ் அமைப்புகள் தான் இப்ப அதை செய்வதற்கு முயற்சிகள் எடுக்கிறாங்க. அதுல இந்தியா மிக ஒரு முக்கியமான பங்களிப்பு கொடுத்துட்டு இருக்கு. இப்ப அமெரிக்கா இதை இந்தியா மேல இம்போஸ் பண்ற இந்த டேரிஃப் இந்தியாவுக்கு கொடுக்குற வார்னிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியாது. ஒரு இந்தியாவுக்கான வார்னிங் இல்லை. என்னோட கரன்சியை யாராவது நீங்க டிவேல்யூட் இல்லைன்னா டி டாலரைசேஷன் பண்றீங்க அப்படின்னா இது உங்க நாட்டுக்கு இதே மாதிரி பண்ணுவேன். இப்ப நீங்க பிரிக்ஸ் நாட்டுல ஈரான், ஈஜிப்ட் எல்லாருமே உள்ள வர்றதுக்கு ஆர்வமா இருக்காங்க. அவங்களுக்கு இது மறைமுக வார்னிங் அமெரிக்கா கொடுக்குறாங்க. நீங்க உலக சந்தையில எங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும் அப்படிங்கிறது. இதுதான் நெருக்கடி, முக்கியமான நெருக்கடி. ஏன்னா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இது ஓரளவு இது சர்வதேச அரசியல் சார். சார் இன்னைக்கு நாம் ஏற்கனவே இந்த விவகாரம் குறித்து பேசியிருக்கிறோம். நம்ம கடந்த முறை பேசும்போது அது ஒரு 25% இவங்க ஏற்ற போகிறாங்க அப்படின்ட்டு இருந்தது. இன்னைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. இது நிஜமாலுமே இது 50% தான் சார். இது எந்த பொருள் ஏற்றுமதி செய்தாலும் சார் இந்த 50%னா இப்போ என்னன்ட்டு எங்களுக்கு கொஞ்சம் ரேட் வைஸ் சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பொருளை மையப்படுத்தி சொல்ல முடியுமா சார்? நீங்க இப்போ உதாரணத்துக்கு டெக்ஸ்டைல்ஸ் எடுத்தீங்கன்னா நிட்டட் கார்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இப்ப ஆயத்த ஆடைகள்ல நம்ம அதிகமா பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொருள் சரி இப்ப இன்னையில இருந்து இப்ப 62% வரி விதிப்புக்கு உள்ளாயிருக்கு. 62%. ஓகே. ஆமா சார். எப்படின்னா இதுக்கு முன்னால அது ஒரு 12% அளவுக்கு தான் வரி இருந்தது. 12% தான். ஆமா. இப்ப 50% கூடுதலா வரி விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது 62% வந்துச்சு.
சார் அதாவது ஏற்கனவே விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 12% உள்ளடக்கிய 50% கிடையாது. அதாவது ஆல்ரெடி இப்போ ஒரு மெட்டீரியலுக்கு இப்போ நம்ம ஒரு துணி வந்து ரெடிமேட் டிஷர்ட் அனுப்புறோம் அப்படின்னா அந்த டிஷர்ட்டுக்கு ஒரு 12% இறக்குமதி வரி அப்படின்னா, அமெரிக்காவில் இறக்குமதி வரி அப்படின்னா இப்போ 62% அப்படியா சார் கணக்கு? ஆமா சார், கணக்கு அதான் சார், நீங்க சொல்றதா எக்ஸாக்ட் கணக்கு சார். ஓகே, இன்னைக்கு வந்து நாம இப்போ ஒரு டிஷர்ட் இங்க 100 ரூபாய்க்கு அனுப்புறோம்னா 62 ரூபாய் இன்னைக்கு வரி கட்டி தான் அங்க வாங்க முடியுது. இதே பொருளை இப்ப நம்ம வந்து பங்களாதேஷோ இல்ல நம்மளுடைய போட்டியாளர்கள் இருக்கிற இந்த பொருட்களுக்கு வந்து வியட்நாமோ இவங்க இன்னைக்கு வந்து அமெரிக்காவுக்கு அனுப்புனா 31% தான் வரி இப்ப அவங்க மொத்த வரி. அப்ப நம்ம இப்ப 100 ரூபாய்க்கு ஒரு டிஷர்ட் வித்தா 62 ரூபாய் கட்டி 162 ரூபாய்க்கு அங்க இறக்குமதி பண்றாங்க. இதே 100 ரூபாய்க்கு பங்களாதேஷ் அனுப்புனா 131 ரூபாய்க்கு அங்க இறக்குமதி விற்க முடியும். வாங்க அப்ப அங்க பையர் வந்து இந்தியா கிட்ட வாங்கினா 30 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கு இன்னைக்கு இந்த பொருளுக்கு. அப்ப கண்டிப்பா பையர் நெகோசியேட் பண்ணுவாரு, என்கிட்ட எனக்கு வந்து இவ்வளவு 30 ரூபாய் அதிகம் கொடுத்து வாங்கணும்னா நீங்க உங்க விலையை குறைங்க அப்படின்னு நெகோசியேட் பண்ணுவாரு. இல்லைன்னா நம்மளால பண்ண முடியலன்னா அது பங்களாதேஷோ வியட்நாமுக்கோ போவார். இப்ப இதே மாதிரியான சூழல் தான் கிட்டத்தட்ட 60% இந்திய அமெரிக்கா ஏற்றுமதி பண்ற பொருட்களுக்கு இருக்கு சார். குறிப்பா சொல்லணும்னா நம்மளுடைய பிரதமருடைய மாநிலமான குஜராத்ல வந்து அவங்க மிகப்பெரிய அளவில் ஏற்றுமதி பண்ற ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி அப்படிங்கிற அந்த தங்க நகைகள் மற்றும் வைர நகைகள், சூரத் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா அதிகமா வைர நகைகள் வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்றாங்க. இன்னையில இருந்து அதோடைய வரி விதிப்பு வந்து 59% வந்துருச்சு கிட்டத்தட்ட. அப்ப இது கண்டிப்பா இது மாதிரி வந்து நிறைய துறைகள், குறிப்பா வந்து எம்எஸ்எம்இ செக்டார் என்று சொல்லக்கூடிய சிறு குறு நிறுவனங்கள் வந்து இப்ப நம்ம டெக்ஸ்டைல்ஸ், லெதரு, ஆட்டோ காம்போனன்ட்ஸ், கெமிக்கல்ஸ், ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ், ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் உள்ளிட்ட நிறைய பொருட்களுக்கு 50% தாண்டி வரி போயிடுச்சு. இந்த 50ங்கிறது கூடுதல் வரி தான் சார். அதாவது முதல்ல வந்து ஒரு ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி 25% வரியை வந்து விதிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்ப நம்மளுக்கு வந்து இரண்டாவதா இன்னைக்கு வந்திருக்கிறது வந்து பெனால்டி டாக்ஸ். இது 25% எக்ஸ்ட்ரா விதிக்கிறது வந்து பெனால்டினா ரஷ்யா கிட்ட நீங்க பொருள் வாங்குறதுனால உங்களுக்கு நாங்க பெனால்டி பண்றோம்னு சொல்லி இந்த 25 வந்து இப்ப இம்போஸ் பண்ணாங்க. அப்ப அந்த 25 + 25 50 வந்து இதான் கணக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து நம்ம 25% இப்ப எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஏற்கனவே 25% கூட்டி அவங்க வந்து முன்னாடியே கூட்டிட்டாங்க. இதுதான் ஆக்சுவலா இப்ப நடந்துட்டு இருக்கிற விஷயம் சார். ஓகே சார், ஓகே, பேசலாம். காரைசல் வெளிநாட்டில இருந்து வாங்குறாங்க சார். உடைக்கப்படாத முந்திரியை வாங்கி இங்க நம்ம பன்ருட்டி இந்த சைட்லலாம் விளையிற முந்திரி பத்தலை அப்படின்னா வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்காக உடைக்கப்படாத முந்திரிகளை வாங்கி அதை ரகவாரியாக பிரித்து அதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ரகத்தை வெளிநாடுக்கு தான் ஏற்றுமதி பண்ணுறாங்களே தவிர இங்கே உள்நாட்டு சந்தையில் பெரும்பாலானவை வருவது கிடையாது. நம்ம ஸ்பைசஸ் போர்டு நம்ம இங்கே தேனி பக்கம் கேரளா பக்கம் ஏலம் விடுறாங்க. நீங்கள் நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஏலக்காய் இங்கே உள்நாட்டு சந்தைகளில் பெரும்பாலானவை விற்கப்படுவது கிடையாது. அது வெளிநாடுகளுக்கு தான் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. எல்லா வகையான பொருட்களும் சொல்கிறேன் சார், நான் டீயிலேருந்து காஃபியிலேருந்து எல்லாமே சொல்கிறேன். நமக்கு இங்கெல்லாம் டஸ்ட்டு தான் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த ஏற்றுமதி இந்த வரி விதிப்பால் இங்கே உள்நாட்டு சந்தைக்கு ஓரளவு நல்ல குவாலிட்டியான பொருட்களை விற்பனை செய்வதற்கு இதோட ப்ரொடியூசர்ஸ் வந்து தயாராக இருப்பாங்கன்ட்டு உங்களுக்கு தோணுதா சார்? சவுண்ட் வைங்கப்பா. அதுக்கான வாய்ப்புகள் குறையுது அப்படிங்கும்போது கண்டிப்பா வந்து அந்த ப்ராடக்ட் அவங்க டொமஸ்டிக் மார்க்கெட்ல விற்கிறதுக்காக மூவ் பண்ணுவாங்க சார். அப்படி போகும்போது சார் இதை கூட நான் வந்து ஏன் கேட்டேன் அப்படின்னா சார், சென்ற ஆண்டு வந்து மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60 லட்சம் பேர் புதிதாக வருமான வரி தாக்கல் செய்தவர்களாக இருந்தார்கள். அந்த 60 லட்சம் பேரில் கணிசமானவர்களுடைய எண்ணிக்கை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக தொழில் தொடங்கியவர்கள். இன்றைய கணினிமயமாக்கல், ஏற்கனவே இருக்கக்கூடிய உலகமயமாக்கல், இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்டர்நெட் யுகத்தில் நிறைய பேர் இன்னைக்கு எம்எஸ்எம்இ செக்டாருக்குள்ளே வந்துட்டாங்க. அதில் பெரும்பாலானவர்கள் இங்கே இந்தியாவுடைய காமர்ஸ் தாண்டி வியாபாரத்தில் நம்ம கால் பதிக்கணுங்கிறதுக்காக எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. அது சாருக்கே தெரியும். பல பேர் பல மாவட்ட வாரியாக நீங்கள் கூட கேம்ப்ஸ் எல்லாம் நடத்திட்டு தான் இருக்கிறீங்க.
அப்போ இந்த பொருட்கள் எல்லாம் இங்க உள்நாட்டு சந்தைக்குள்ள ரொம்ப ஈஸியா கிடைக்க தொடங்குமா சார்? இங்க இதை நம்ப தயாராக இருக்கிறார்களா ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் முதல்ல இந்திய சந்தைய? அதான் சார், இந்திய சந்தை கண்டிப்பா ஒரு பெரிய சந்தை தான் சார். நம்மளுக்கு டொமஸ்டிக்ல எல்லா பொருட்களுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு போயிட்டு தான் இருக்கு. ஆனா நம்ம தனிக்கமா எக்ஸ்போர்ட்டையும் டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்ப நீங்க பல பொருள் டெக்ஸ்டைல்ஸ் எடுத்துட்டீங்கன்னா, இப்ப இன்னைக்கு டெக்ஸ்டைல்ஸ் நம்ம உற்பத்தி பண்றதுல கிட்டத்தட்ட நம்ம ஒரு 25% எக்ஸ்போர்ட்டுக்காகவே பண்றோம். அப்ப இந்த எக்ஸ்போர்ட்டுக்காகவே பண்ற இந்த சந்தையில அமெரிக்காவோட மற்றும் நம்ம டூ மச் ஆஃப் டிபெண்டன்சில இருக்கிற ப்ராடக்ட்ஸுக்கு வாய்ப்புகள் குறையும் போது அந்த உபரியா இருக்கிற அந்த பொருட்களை நம்ம வேற மாற்று வெளிநாட்டு சந்தைக்கு நம்ம விற்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்தியாவுக்குள்ளேயே இன்னும் அதை புஷ் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கிரேட் குவாலிட்டியை இன்னும் விலைப்படுத்தி இந்தியாவில நம்ம இந்தியாவுக்குள்ளேயே நம்ம டொமஸ்டிக்ல விற்கலாம் அப்படிங்கறத மேனுபேக்சரர் முயற்சி எடுப்பாங்க. அப்ப கண்டிப்பா இது மாதிரியான மாற்று விஷயங்கள் நடக்கும். ஏன்னா இந்த அமெரிக்கால நம்மளுடைய பொருட்களுக்கான வாய்ப்புகள் குறையும் போது அந்த பொருளை உற்பத்தி பண்ண பொருளை நம்ம வேற எங்க சந்தைப்படுத்துவது அப்படிங்கிறதுக்கு ஒரு உற்பத்தியாளர் முயற்சி எடுக்கதான் செய்வாங்க சார். அதுல கண்டிப்பா நம்மளுக்கு இது ஒரு வகையில நம்மளுக்கு இன்னும் புதிய சந்தைகளை நம்ம நோக்கி போவதற்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். ஏன்னா நம்ம டூ மச் ஆஃப் டிபெண்டன்சியான அமெரிக்கன் மார்க்கெட்டா இருக்கிறதும் ரொம்ப காலமா நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். அப்படி மட்டும் இருக்கிறது தவறு. ஏன்னா நம்மளுக்கு உலகம் என்பது மிகப்பெரிய சந்தை. இந்தியா மட்டும் இல்ல, உலகம் என்பது மிகப்பெரிய சந்தை. அங்கிட்ட நிறைய நாடுகள்ல நம்ம போய் கால் கடிக்காம இருக்கிறோம் எக்ஸ்போர்ட்டுக்கு. இந்த ஒரு காலகட்டம் நெருக்கடியான காலகட்டமா இருந்தாலும் கூட நம்மளுடைய ஏற்றுமதியாளர்கள் கண்டிப்பா நிறைய புதிய சந்தைகள், குறிப்பா சொல்லணும் அப்படின்னா லாட்டின் அமெரிக்கன் நாடு, அது மாதிரி சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி, இதெல்லாம் நம்மளுக்கு இன்னும் இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான இந்த நேரத்துல நம்ம அங்க போய் முயற்சி எடுப்போம். அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி டொமஸ்டிக்லயே நம்ம இன்னும் அதிகமா இதை வேல்யூ அடிஷன் பண்ணி நல்ல குவாலிட்டியான பொருட்களை நம்ம உள்ளூர் சந்தையில வைக்கிறதுக்கும் நிறைய வழிவகை நடக்கும். இந்த பிரச்சனை அதற்கான வாய்ப்பு ஏற்படுத்த நம்ம உறுதியானலாம் சார். ஓகே சார், எந்த பொருளாக இருந்தாலும் சார், ஒரு புதிதாக சந்தைக்கு வரக்கூடிய பொருள் எதுவாக இருந்தாலும் அதை சந்தைப்படுத்தக்கூடிய அல்லது தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தினுடைய டார்கெட் யாரா இருக்காங்க அப்படின்னா ரொம்ப மிடில் கிளாஸ் பீப்புளாக தான் இருக்கிறாங்க சார். ஏன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட மிடில் கிளாஸ் பீப்புள் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. அப்போது அதுக்காக தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 5 ரூபாய்க்கு பிஸ்கட் பேக்கெட் கொடுக்கறது, 5 ரூபாய்க்கு சாக்லேட் கொடுக்கறது, 5 ரூபாய்க்கு கொக்கோ கோலா கொண்டு வந்தது, இது எல்லாமே குறைந்த விலையில் கொண்டு வரப்பட்டதுக்கான காரணமே இதுதான். ஷேஷா பேக்கெட்லாம் வந்ததுக்கான ரீசனே அதுதானே சார். அது சாருக்கே தெரியும் நல்லா. ஆனால் நீங்கள் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப இருக்கிறதுலேயே ஆகச்சிறப்பான ஒரு பெஸ்ட் குவாலிட்டி பொருட்களை தான் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப தரத்தில் மிக உயர்வான பொருட்கள். இப்போ நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது திருப்பூரில் அமெரிக்காவுக்காகவே ஏற்றுமதி பண்ணுறாங்க, தயாரிக்கிறாங்க, வால்மார்ட்டுக்காகவே தயாரிக்கிறாங்க அப்படின்னா அங்கே போகக்கூடிய அந்த பொருள் ஆகச்சிறப்பான தரத்தோடு இருக்கிறது. அப்படி தரத்தோடு தயாரிக்கக்கூடிய பொருட்களை இந்திய சந்தைக்குள்ள இவர்கள் முதல்ல இந்த தயாரிப்பாளர்கள் விற்பனை செய்ய தயாரா இருக்காங்களா சார்? இருப்பாங்களா சார்? அவங்க இருக்காங்களா இல்லையாங்கிறதோட அது காலத்தின் கட்டாயமா மாறும் சார். ஏன்னா இப்ப அவங்க ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு, ஆர்டர்ஸ் நிறைய. இப்ப நீங்க திருப்பூர்ல எனக்கு தெரிந்து இப்ப எங்களுடைய உறுப்பினர்களே சில பேர் சொல்றது என்ன அப்படின்னா, நாங்க ப்ரொடக்ஷன் பண்ணிட்டே இருக்கோம், ஆனா பையர்ஸ் பர்ச்சேஸ் ஆர்டர் எல்லாம் நிறைய வித்ட்ரா பண்ணிட்டு இருக்காங்க, இல்லைன்னா குறைக்கிறாங்க அப்படிங்க. அப்ப உற்பத்தி பண்ண பொருட்களை உடனே வேறு நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட முடியுமா அப்படின்னா அது அவ்வளவு சீக்கிரம் நடக்காது. கண்டிப்பா இந்த பொருட்கள் எல்லாம் இந்திய சந்தைக்குள்ள வந்துதான் ஆகும். அதனால அவங்க வேற இருக்காங்களா இல்லையாங்கிறத விட அது கட்டாயம் ஆக வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு ஏற்படும். அது எந்த அளவுக்கு அவங்க ஏன்னா அது நஷ்டத்திலேயே விற்க முடியாது. அதனால ஓரளவு மினிமம் மார்ஜின்ல அவங்களால இங்க இந்தியாவுல விற்க முடிஞ்சா இதுவே ஒரு நியூ மார்க்கெட்டை இந்தியாவுக்குள்ள அவங்களுக்கு உருவாக்கு. நீங்க சொன்ன மாதிரி நல்ல ஃபர்ஸ்ட் கிரேட் குவாலிட்டியில இருக்கிற நிறைய கார்மெண்ட்ஸ் பண்ற எல்லா பொருட்களும் இந்தியாவுக்குள்ள வரதுக்கான விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கும். அது நம்ம அஃபோர்டபுளா, நீங்க சொல்ற மாதிரி மிடில் கிளாஸ் அஃபோர்டபுளா இதனால விற்க முடிஞ்சதுன்னா அது கண்டிப்பா ஒரு சக்சஸ் ஆன ஒரு மார்க்கெட்டா இருக்கு. ஓகே 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 ஓகே.